அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிக்கினிய சகோதர சகோதரிகளே, இது ஈமான் எனும் இறை நம்பிக்கை தொடர் காணொலியில் பாகம் 20 இறை தூதர்களை நம்புதல் தொடரில் இது பாகம் 4. நபிமார்கள் மனித தன்மைக்கு அப்பாற்பட்டவர்களா என்று நீங்கள் கேட்டால், நபிமார்கள் அனைவரும் மனித தன்மைக்கு உட்பட்டவர்கள் தான். ஆனால் நபிமார்களுக்கு அல்லாஹ்விடமிருந்து இறை செய்தி வரும், அதில் அவர்கள் வேறுபடுவார்கள். நபிமார்கள் அல்லாதவர்களுக்கு இறை செய்தி வராது. இதை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தெளிவாக நமக்கு சொல்லி காட்டுகிறான். நான் உங்களை போன்ற மனிதன்தான், எனினும் உங்கள் கடவுள் ஒரே கடவுளே என்று எனக்கு வஹி அறிவிக்கப்படுகிறது. தமது இறைவனின் சந்திப்பை எதிர்பார்ப்பவர் நல்லறத்தை செய்யட்டும், தமது இறை வணக்கத்தில் எவரையும் இணை கற்பிக்காமல் இருக்கட்டும் என்று முகமதே நீர் கூறுவீராக என்று 18:110 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அடுத்ததாக, நபிமார்களுக்கு இறைவனுடைய அதிகாரத்தில் பங்குகள் ஏதும் உண்டா என்று நீங்கள் கேட்டால், நபிமார்களுக்கு இறைவனுடைய அதிகாரத்தில் எந்தவித பங்கும் கிடையாது. இதை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தெளிவாக சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் நாடினாலே தவிர எனக்கே நான் எந்தவித நன்மையோ எந்தவித தீன்மையோ செய்து கொள்ள நான் அதிகாரம் பெற்றிருக்கவில்லை. நன்மையை எனக்கு செய்து கொள்ள முடியாது, தீமையை எனக்கு செய்து கொள்ள முடியாது, அதற்கான அதிகாரம் எனக்கு இல்லை. நான் மறைவானதை அறிந்து கொள்பவனாக இருந்திருந்தால் ஒரு பேச்சுக்கு நன்மைகளையே அதிகம் அடைந்திருப்பேனே, எந்த தீங்கும் என்னை எட்டி எனக்கு ஏற்பட்டிருக்காதே. நம்பிக்கை கொள்ளும் சமுதாயத்திற்கு நான் எச்சரிப்பவனாகவும் நற்செய்தி கூறுபவனாகவுமே இருக்கிறேன் என்று முகமதே நீர் அவர்களுக்கு கூறுவீராக என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 7வது அத்தியாயம் 188வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அடுத்து, நபிமார்கள் தாமாக அற்புதம் செய்து கொள்ள முடியுமா என்ற கேள்விக்கு அல்லாஹ் விடையளிக்கிறான். எந்த இறை தூதரும் தாமாக அற்புதம் செய்ய முடியாது, அல்லாஹ்வின் விருப்பத்தின்படியே அவர்கள் அற்புதம் செய்ய முடியும். இதை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறும்போது, எந்த ஒரு தூதரும் அல்லாஹ்வின் விருப்பமின்றி எந்த ஒரு அற்புதத்தையும் கொண்டு வர முடியாது என்று 13வது அத்தியாயம் 38வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான். மேலும், நபிமார்களுக்கு மனைவிமார்களும் குழந்தைகளும் உண்டா என்ற கேள்விக்கு ஆம், நபிமார்களுக்கு மனைவிமார்களும் குழந்தைகளும் உண்டு என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தெளிவாக நமக்கு சொல்லி காட்டுகிறான். அதில், உமக்கு முன் தூதர்களாக அனுப்பினோம், அவர்கள் அனைவருக்குமே மனைவியரையும் மக்களையும் ஏற்படுத்தி இருக்கிறோம் என்று 13வது அத்தியாயம் 38வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சரி, அவருக்கு முன்னால் அனுப்பப்பட்ட அனைத்து தூதர்களுக்கும் மனைவி மக்களை ஏற்படுத்தி இருக்கிறான் என்பதை தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நன்றி.